அதே மாதிரி விஜய் வந்து விஜய்க்கு இது இருக்கிறதா, அது இருக்கிறதா, அந்த கொள்கை என்ன, இது என்ன, நம்ம பத்திரிகையாளர்கள் பலர் பேசுறது. வரட்டுமே. வந்தா தானே தெரியும் என்ன கொள்கை இருக்குது, என்ன இருக்குதுன்னு. சரி இதில சொல்லணும். நீங்க விருப்பப்படிலாம் அவர் ஆடணும்னா, அப்ப நீங்க கட்சி நடத்திட்டு போகணும். அவரு பண்ண முடியாதுல்ல. தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்களா திமுக? தீபாவளிக்கு விஜய் வாழ்த்து சொல்லுவாரு. விஜயதசமிக்கு வாழ்த்து சொல்லுவாரு. அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லுவாரு. அதாவது மத சார்பின்மைன்றது வந்து இவங்க வச்சுக்கிற ஒரு வார்த்தை. மத நல்லிணக்கன்றது தான் ஒரு கரெக்டான வார்த்தை. அனைத்து மதங்களையும் சமமாக நேசிப்பது தான் மத நல்லிணக்கம். அந்த மத நல்லிணக்க அடிப்படையில் செயல்படுறது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா தகவல். இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் செட்டர் யாருன்னு கேட்டால் திருமாவளவன் தான். சும்மா அப்படி ஒரு வார்த்தையை தூக்கி போடுறாரு. அது ஒரு 4 நாள் தூக்கிட்டு எல்லாம் ஓடுற மாதிரி இருக்குது. மறுபடியும் போய் டக்குன்னு சிஎம்ஐ பார்க்குறாரு. அதே தான் விஜய்க்கும் வாழ்த்து சொல்கிறது. வாழ்த்து சொல்கிறீங்கல்ல, சரி அதிமுக விட்டுருங்க, திமுகவுக்கு பிடிக்காது, விஜய் கூப்பிடுங்க. என்ன பிரச்சனை வந்துட போகுது? சின்னவர் கோச்சிக்குவாரா? இதுதான் பிரச்சனை. வணக்கம் சார். வணக்கம். நடிகர் விஜய் நேற்று பெரியார் சிலைக்கு மரியாதை பண்ணார், பெரியார் திடலுக்கே போயிட்டு. அதை பற்றி நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் கருத்து சொல்கிறாங்க. இதில் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது, திமுகவின் இளைஞரணி செயலாளர் அமைச்சர் உதயநிதி முதல் முறையாக விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து வெறும் வாழ்த்துன்னு சொல்லிட்டு போயிடுவார், பேரை கூட உச்சரிக்க மாட்டார். இன்றைக்கி வந்து நண்பர் விஜய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள், தமிழ்நாட்டில் பெரியாரை தொடாமல் யாரும் அரசியல் பண்ண முடியாதுன்றதை நம்ம புரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. எப்படி இருக்குது அவருடைய இந்த ஒப்பீனியன்? பெரியாரை தொடாமல் அரசியல் பண்ண முடியாதுன்றது ஒரு வகையான ட்ரெண்டு. அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாம் தமிழ்நாட்டில் அதுதான் ஒரு இது. அது எல்லாருக்கும் தெரிஞ்சது. அங்கே பெரியாரிசம் பேசுவாங்க, பெரியாரை பற்றி பேசுவாங்க, கீழே வந்து அதுக்கு எதிரான கருத்துக்கள் போகும். அது ஓகே. இவருக்கு இப்போ போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்கிறேன். பெரியாருடைய இதுக்கு போய் சமாதிக்கு நேரடியாக போய் விஜய் அஞ்சலி செலுத்தினார் அப்படின்றது. அதில் 2 விஷயம் பார்க்கணும். ஒன்று, அவர் தட்டெல்லாம் அவர் வெளியில் வந்தோன்னே புசியானதுலேருந்து அவரே தட்டு வாங்கிக்குவார். தட்டு மாலையும் வாங்கிட்டு வந்து பண்ணுவார். ஆக்சுவலாக நான் கேள்விப்பட்டது, அவங்க இதுக்குள்ளேயே அவர் கிளம்பும் போது சொன்னது வந்து, ஒரு கோயிலுக்கு போகிறோன்னா பூஜை பொருட்கள் எல்லாமே பக்தர்கள் தான் கொண்டு போவாங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு பெரிய தலைவருக்கு மரியாதை செலுத்த போகிறீங்க, அது சம்பிரதாயமாக இல்லாமல் நீங்களே கையில் எடுத்துகிட்டு போய் பண்ணணும், அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொன்ன மாதிரி அதை விஜய் ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு தகவல். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நல்லது தான், நல்ல விஷயம். ஆனால் இது எல்லா இடத்துலையும் சாத்தியம் இல்லை. நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, கூடிய வரைக்கும் அவராக இருக்கணும், ஒரு எளிமையாக இருக்கணும் அப்படின்றது. அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒன்று. 2வது ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நான் உதயநிதி வரேன். நேற்று எல்லா ஊடகங்கள்லேயும் விஜய் பெரியார் சமாதிக்கு போனார், அவர் வந்து திராவிட இயக்கத்துடைய அந்த திமுகவுடைய பாதையை போகிறாரு, திராவிடத்தை இயக்கங்களுடைய கையில் எடுக்கிறாரு. அது விஜய் பெரியார் இதுக்கு மட்டுமா போனார்? நேற்று இன்னொரு தலைவருக்கும் பிறந்தனால அவர் வாழ்த்து சொன்னாரா இல்லையா? அது அரசியல் நாகரிகம் தானே. இன்றைக்கி அவர் பிரைம் மினிஸ்டர், அவர் ஒரு பார்ட்டியோட தலைவர் மட்டும் இல்லையா? இதுவும் அரசியல் நாகரிகம் பார்க்க மாட்டேங்கிறீங்க. அது மாதிரி ஒரு பதிவு போட்டிருந்தார், மோடிக்கு அப்புறமா பெரியாருக்கும் வாழ்த்து சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தார். அதோட நிறுத்தாமல் பெரியார் திடலுக்கு போனார். அதுதான் ஒரு பொது நிகழ்ச்சி ஒன்று கொண்டு வராரு. இது ஒரு அரசியல் நாகரிகமாக எடுத்துக்கலாம். அதனால் இது வந்து இப்போ அவர் வந்து இப்படி தான் போவார், அப்படி தான் போவார்ன்றது நேற்று ஒரு பெரிய விவாதமாக மாறிச்சு. ஆனால் நேற்று செய்ய வேண்டிய விவாதம் என்ன? திமுகவுடைய 75வது ஆண்டு விழா. திமுக 75 ஆண்டுகளில் என்னென்ன பண்ணாங்க, எது தவறுனாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசியிருக்கலாம். நேற்று மாநாடு கூட்டத்தில் கூட ஏதோ கலைஞரை மறுக்க முடியாது, திமுகவுடைய வரலாற்றில் கலைஞரை மறுக்க முடியாது. ஆனால் கலைஞர் மட்டுமே திமுக அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை, ஒரு புது விஷயத்தை உருவாக்குறாங்க. இப்போலாம் வந்து ட்விட்டர்லேயும் இதுலேயும் தான் வரலாறுகள் உருவாக்கப்படுது. ஆனால் வரலாறு வேறு, இவங்க சொல்கிறதான் வரலாறுன்ற மாதிரி போகுது. அப்போ கலைஞரும் அண்ணாவும் மட்டும்தான் திமுகன்ற மாதிரி உருவாக்குறாங்க. திமுக உருவானதில் இருந்த 50 தலைவர்கள், அந்த ராபின்சன் பூங்காவில் இருந்த 13 கையெழுத்து போட்ட 13 பேர்கள், அதற்கு பிறகு கட்சியை வளர்த்தவர்கள், லட்சிய நடிகர்னு சொல்கிற பிராண படங்களில் கூட நடிக்க மாட்டேன்னு உறுதிமொழி எடுத்த எஸ்எஸ்ஆர் முதல் எம்எல்ஏ, இவர் கேஆர் ராமசாமி, டிஎன் கிருஷ்ணன், சிவாஜி கணேசன், எம்ஜிஆர், அவங்களாம் மறக்க முடியுமா? இது எங்கேயுமே நேற்றுலாம் அவங்கள அடையாளப்படுத்தணும்ல. எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி கொண்டு வருது. இதெல்லாம் தான் விவாத பொருளாக மாறணும். ஏன்னா இது அவசியம் தேவை தமிழக மக்களுக்கு. இந்த திராவிட இயக்கம் எப்படி வளர்ந்தது அப்படின்றது. இப்போ அவர் சொல்கிறதுக்கு வர்றேன்.
அவர் ஆரம்பத்தில் அண்ணன் தளபதி இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார். ரெண்டாவது ஏன் இவ்வளோ ஒரு இது ஒரு மாதிரி பதட்டத்தில் சொல்லிட்டு பதில் போகிறது தான் ஒவ்வொரு தடவையும் பார்க்குறேன். அப்படி என்ன ஒரு விஷயம்? இது ஆற்றுல போகிற தண்ணி, ஐயா குடி அம்மா குடி, யார் மக்கள் ஏற்றுக்கிறாங்களோ வரப்போகிறாங்க. இதில் என்ன, நீங்கள் நல்லது பண்ணிட்டு போங்க, நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டு போங்க, நீங்களே இருப்பீங்க. அங்கே எங்கே பிரச்சனை வருதோ அங்கே மாட்டு தேடுவாங்க மக்கள். அதே மாதிரி விஜய் வந்து விஜய்க்கு இது இருக்கிறதா அது இருக்கிறதா, அந்த கொள்கை என்ன இது என்ன, நம்ம பத்திரிகையாளர்கள் பலர் பேசுறது வரட்டுமே, வந்தால் தானே தெரியும் என்ன கொள்கை இருக்குது என்ன இருக்குதுன்னு. சரி, இதில் சொல்லணும் நீங்கள் விருப்பப்படிலாம் அவர் ஆடணுன்னா அப்போ நீங்கள் கட்சி நடத்திட்டு போகணும், அவரு பண்ண முடியாதுல்ல. அப்போது நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கணும், விவாதங்கள் எப்படி இருக்கணும், இந்தந்த விவகாரங்களில் இவர் கவனம் செலுத்தினா இப்படி கொண்டு போகலாம் கட்சியை. இதில் வந்து நீங்கள் வேணால் அதை வேணால் பண்ணலாம். நீங்கள் உங்களோட ஸ்ட்ராட்டஜி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா எல்லாருமே ஆட்சிக்கு விஜய்னா அப்படியே பெருசாக ஒரு இதுக்கு நல்ல அப்படியே எதுவும் வேணாம் எல்லாத்தையும் இழந்துட்டு கப்பல் ஒட்டி தமிழன் மாதிரி நான் வந்து வரேன்ட்டு நான் வரலையே. அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது, முதலமைச்சர் ஆகணும், அரசு இது சினிமாவுடைய செல்வாக்கு இருக்குது, அதை வச்சு முதலமைச்சர் ஆகணும், ஒரு கேப் இருக்குது, நம்ம ஏதாவது பண்ணுவோம், நம்மளும் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி அதன் மூலயமா நம்மளும் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் வராரு. அப்போ அதில் வந்துட்டு நீங்கள் ரொம்ப நான் சொன்ன மாதிரி கப்பல் ஓட்டி தமிழன் மாதிரி வஉசிக்கு பார்க்குற மாதிரி இல்லை பாரதியாருக்கு பார்க்குற மாதிரிலாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது. அதனால் வரட்டும் பண்ணட்டும்ன்றது தான். அவர் இப்போ திடீர்னு அண்ணன் தளபதி இதெல்லாம் இப்போ மாறி நண்பர் ஆகிட்டார். இன்னும் போக போக நீங்கள் பல விஷயங்கள் பார்ப்பீங்க. விஜயை கடுமையாக திட்டுகிற போக்கெல்லாம் பார்ப்பீங்க. ஈவன் சீமான் உட்பட விஜய் விமர்சிக்கிற இதெல்லாம் நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. இதெல்லாம் நடக்கும். விஜய் நேற்று பெரியார் சிலைக்கு மரியாதை செய்த பிறகு அதை ஒரு தரப்பு திராவிட சித்தாந்தத்தை முன்னெடுத்து போறாருன்னு சொல்றாங்க. பாஜக ஆதரவாளர்கள்லாம் விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லலை, ஒரு கடவுள் மறுப்பாளர் சிலைக்கு மரியாதை பண்றாரு, இவர் ஒரு ஹிந்து விரோதின்னு அவரை பிராண்ட் பண்றாங்க. எந்த பாதையில் அவர் போக போறாரு, எதை நம்ம வந்து சரியான இதுன்னு புரிஞ்சுக்கிறது? நான் விஜய் தரப்பில் விசாரித்த வரைக்கும் முதல்ல ஒரு குழப்பம் இருந்தது. இன்னொன்று, பெரியார் சிலைக்கு பெரியார் சமாதிக்கு போய் வணக்கம் செலுத்துறதோ, பெரியாரை பிறந்தநாள் வாழ்த்து சொல்கிறதோ வந்து இந்து விரோதம்னு எப்படி சொல்ல முடியும்? திராவிடர் கழகம் வந்து அவங்களுடைய கொள்கை, அவங்க வந்து இந்து விரோத கொள்கை கூட கிடையாது. அவங்க மூடநம்பிக்கைகள் எதிராக ஒரு இது பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுடைய சமூக நீதி இயக்கங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. பெரியாரை வணங்குகிறவர்கள் எல்லாருமே இந்து விரோதிகள்ன்றதை ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். இவர் ஒரு பெரிய லீடர், ஏற்கனவே ஒரு பேசிக்கும்போது சொன்னார் பெரியாரை படியுங்கள், அம்பேத்கரை படியுங்கள் அப்படின்னு. அந்த அடிப்படையில் அவர் மதிச்சு போயிருக்கல. அவர் வந்து அவரும் தாய் கழகமாக திராவிடர் கழகத்தை ஏற்றுக்கிறாரா? இல்லை அப்படின்றது தான் நான் விசாரித்த வரைக்கும். அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேற எத்தனையோ பெரியார் சிலைகள் இருக்குது, அங்கெல்லாம் போகாமல் அவர் பெரியார் திடலுக்கு போகிறாருன்னா கவர்மெண்ட்டு அஃபிஷியல் இது வந்து சிம்சனு, அது ரோடு பிரச்சனை. ஏன் சமாதிக்கே போய் வணக்கம் செலுத்தினா சமாதியில் போய் வணக்கம் செலுத்தணுன்றது ஒரு முடிவு எடுத்துருக்கலாம்ல. அதனால் அதெல்லாம் அது இல்லை. இவங்க தான் யாரும் போக மாட்டாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் யாரும் போக மாட்டாங்க. திமுகவில் அந்த சிம்சன் சிலைக்கு மாலை போடுவாங்க. ஜெயலலிதா எங்கள் ஜெமினி சிலை இருக்குது, அங்கே வந்து பண்ணுவாங்க. மாறி மாறி யாராவது ஒருத்தர் எடுத்துக்குவாங்க. ஆட்சியில் இருக்கும்போது ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தால் சிம்சனு இவங்களுக்கு, இங்கே இவங்க ஆட்சியில் இருந்தால் சிம்சன் இவங்களுக்கு, ஜெமினி ஆண்ட இருக்கிற இது. அதனால் அப்படி யாரும் வந்து அங்கே போக மாட்டாங்க. பதவி ஏற்கிறப்போ மட்டும் பதவி ஏற்றுட்டு அங்கே போவாங்க. ஈவன் ஜெயலலிதா கூட போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஜெயலலிதா போயிருக்காங்க, இவர் ஸ்டாலின் போயிருக்காரு. அந்த மாதிரி ஒரு இதுக்கு இவரும் வந்து நம்ம சமாதிக்கு போய் வணங்கிறது தான் கரெக்டுன்னு போயிருக்காரு. இப்போ என்ன நம்ம கிடைக்கிற தகவல் என்னென்னா, இனி வருங்காலங்களில் எல்லாருக்கும் வாழ்த்து. எல்லாருக்கும் வாழ்த்துன்னா தீபாவளி வாழ்த்து சொல்ல மாட்டாங்களா திமுக? தீபாவளி விஜய் வாழ்த்து சொல்லுவார், விஜயதசமிக்கு வாழ்த்து சொல்லுவார், அடுத்து விநாயகர் சதுர்த்திக்கும் வாழ்த்து சொல்லுவார். அதாவது மத சார்பின்மைன்றது வந்து இவங்க வச்சுக்கிற ஒரு வார்த்தை. மத நல்லிணக்கன்றது தான் ஒரு கரெக்டான வார்த்தை. அனைத்து மதங்களையும் சமமாக நேசிப்பது தான் மத நல்லிணக்கம். அந்த மத நல்லிணக்க அடிப்படையில் செயல்படுறது அப்படின்ற மாதிரி ஒரு முடிவு எடுத்துருக்கிறதா தகவல். அதனால் அவர் வந்து இப்படி போகிறதுனால பெரியாரை ஏற்றுக்கிட்டார், இப்படி வர்றதுனால மோடிக்கு ஆதரவு சொன்னனால வலதுசாரி சிந்தனை, இல்லாட்டி இங்கே எங்கேயாவது போய் ஏதாவது பார்த்தாங்கன்னா வேற ஒரு முடிவு எடுக்கிறான்றதுல. இன்னைக்கு சீமான் கூட கேட்டிருக்காரு, தமிழர்களுக்கான தலைவர்களையும் அவர் மரியாதை செய்யணும் அப்படின்னு. இப்போ தாத்தா ரெட்டைமலை சீனிவாசன் வந்து ஒவ்வொருத்தராக கேட்க ஆரம்பிப்பாங்களே, எடுத்து எல்லாருக்கும் மரியாதை செலுத்தணும் அப்படின்ற முடிவுக்கு வந்ததாக தகவல்.
இனி எல்லாருடைய பிறந்தநாளுக்கும் பாரதியாராக இருக்கட்டும், வஉசியாக இருக்கட்டும், ராஜாஜி பிறந்தநாளாக இருக்கட்டும், பெரும்பாலும் வாழ்த்து சொல்லலாம். இதில் நம்ம வந்து பொதுவாக போயிடுவோம், எந்த இதுவும் வேணாம். இப்படி போனால் என்ன சொல்கிறாங்க, டிஎம்கே பாணி அந்த பாணின்றாங்க. நம்ம எந்த பாணியும் கிடையாது, பொதுவான பாணிக்கு போயிடுவோம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்த தகவல். என்ன கேட்டால் அதுதான் கரெக்டு. நீங்கள் பொதுவானவர், அரசியலுக்கு வந்துட்டிங்கன்னா எல்லாரும் மக்கள். தமிழ்நாட்டில் இந்து, முஸ்லீம், கிறிஸ்டியன், பௌத்தம் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் இருக்காங்க. எல்லாரையும் மதிக்கிறது தான் கரெக்டு. தமிழ் தேசிய தலைவர்கள் இருக்காங்களா, அவங்களுடைய மறைவினர் சொல்லிட்டு போங்க, என்ன கெட்டு போகுது? தேவர் பெருமகனார் இது இருக்குதா, இல்லை இவர் இமானுவேல் சாஹிப்னா எல்லாத்துக்கும் போங்க, பண்ணுங்கள். நீங்கள் போக முடியலன்னா பிரதிநிதி அனுப்புங்க, நீங்கள் வாழ்த்து சொல்லுங்கள், இங்கே படம் வச்சு வணங்குங்க, வேலை முடிஞ்சிடும். எல்லாருக்கும் பொதுவானவன் தான் தலைவர், ஒரு சாரருக்கு பொதுவானவங்கன்றது தான் இப்போ பிரச்சனை ஓடிட்டுருக்கு. நான் இவருக்கே என்ன சொன்னேன், முதல்வருக்கே நான் பல பேட்டிகளில் சொல்லியிருக்கேன், உங்களுக்கு ஓட்டு போடாதுக்கும் சேர்த்து உழைப்பேன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு ஓட்டு போடாதுன்னா இப்போ விநாயகர் சதுர்த்தி கும்பிட்றவங்க எல்லாருமே உங்களுக்கு ஓட்டு போடலன்னு அர்த்தமா? உங்களுக்கு ஓட்டு போட்டவங்கள 90% விநாயகர் சதுர்த்தி கும்பிடுவாங்க. தீபாவளி எல்லாரும் கும்பிடுவாங்க. திமுகவில் யாரும் கும்பிடவே மாட்டாங்களா? தீபாவளியே கிடையாதா? அப்போ அவங்களாம் முதல்வர் வாழ்த்து சொல்ல மாட்டாரா? அதனால் எல்லாரும் எல்லா பண்டிகையும் கொண்டாடுறாங்க. எல்லாருடைய நம்பிக்கைகளையும் மதித்து வாழ்வது தான் ஒரு நல்ல தலைவனுக்கு இது. நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றது நீங்கள் முடிவு பண்ணிங்க. நான் ஒரு நாத்திகன், ஆனால் நம்புகிறவர்களை நான் மதிக்கிறேன், அவங்களுடைய பண்டிகைகளை நான் மதிக்கிறேன், அதுக்கு நான் வாழ்த்து சொல்கிறேன். இதில் என்ன இருக்குது? மோடி எதிர்கொள்கையில் இருக்கார், ஆனால் மோடி பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது? அண்ணாமலைக்கு வாழ்த்து சொல்லுன்னா தப்பு இருக்குது. இங்கே அதுதான் பிரச்சனை. இது வந்து நடுவில் கொஞ்சம் அதிமுகவில் கூட ஜெயலலிதா இருக்கும்போது சொந்த கட்சியில் இருக்கவங்களும் எதிரில் சம்பந்தம் பண்ணால முடிஞ்சதுக்காக தம்பிதுரைக்கெல்லாம் அது நடந்தது. ஆனால் நீங்கள் உண்மை நடைமுறை என்ன தெரியுமா? அவங்க எல்லாம் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் பிஸ்னஸ் பார்ட்னர். பிஜேபியில் இருக்கிறவங்களும் திமுகவில் இருக்கிறவங்க பண்ணுறாங்க, திமுகவில் இருக்கிறவங்க அதிமுகவில் இருக்கிற பிஸ்னஸ் பார்ட்னர் பண்ணுறாங்க. எல்லாம் நடக்குது, எல்லாரையும் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். வெளியில் இந்த வேஷம் ஏன் அப்படி பண்ணுறீங்கன்ற? நீங்கள் எல்லா விஷயத்துலையும் பொதுவாக இருங்க, சாதாரணமாக இருங்க, யதார்த்தமாக இருங்க, நீங்களாக இருங்க. நேற்று அப்படி பண்ணது தான் அந்த இது. இனி அவர் விஜய் அந்த மாதிரி பண்ணுவாருன்னு தகவல் வந்திருக்கு. அதை பண்ணாருன்னா உண்மையிலேயே நல்லாயிருக்கும். விஜய் பெரியார் சிலைக்கு மாலை போட்டதுக்கு பெரும்பாலான தலைவர்கள் பதில் சொன்னது செய்தியாளர்கள் கேள்விக்கு தான். ஒரு கேள்வி கேட்பாங்க, வாழ்த்துறங்க, நல்லது தானங்க, பண்ணலாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. விசிகா தலைவர் திருமாவளவன் மட்டும்தான் அவருடைய ட்விட்டர் ஹேண்டில் இருந்தே விஜய்க்கு வாழ்த்து சொல்லியிருந்தார். அது வெறும் வாழ்த்து மட்டும் இல்லாமல் விளிம்பு நிலை மக்களுக்கானவர் என்பதை விஜய் இதன் மூலம் உணர்த்தி இருக்கிறாருன்னு சொல்கிறார். இதை வெறும் ஒரு வாழ்த்து செய்தியாக நம்ம கடந்து போயிட முடியுமா? இன்றைக்கி வந்து ட்ரெண்ட் செட்டர் யாருன்னு கேட்டால் திருமாவளவன் தான். சும்மா அப்படி ஒரு வார்த்தையை தூக்கி போடுறாரு, அது ஒரு 4 நாள் தூக்கிட்டு எல்லாம் ஓடுற மாதிரி இருக்குது. மறுபடியும் போய் டக்குன்னு சிஎம்ஐ பார்க்குறாரு. சிஎம்ஐ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு பேச்சு பேசுகிறாரு, பார்த்துட்டு வந்தால் பிறகு ஒன்று பேசுகிறாரு, பேசு பொருளாகுது. அப்புறம் ஆட்சி அதிகாரம், ஆட்சியில் பங்கு, இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறாரு. அப்புறம் அது அப்போ பேசுனது இப்போ பேசலைன்றாரு. அதுக்கு பிறகு இந்த பிரச்சனை இது கொள்கையா, கூட்டணி பிரச்சனை வருது, கூட்டணியே முறிவு ஏற்பட்டாலும் அதை பற்றி கவலைப்படவில்லை அப்படின்னு பேசுகிறாரு. அதனால் இவரை வந்து பாம்புன்னு பிடிக்கவும் முடியல, பழுதுன்னு விடவும் முடியலன்னு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவரை எதில் வைக்கணும்னு தெரியாமல் குழம்பி போய்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கப்புறம் வந்து அந்த எல்லாத்துக்கும் மேலே அவர் பண்ணது தான் பெரிய காமெடி. அதாவது அதிமுக வரலாம், விஜய் வரலாம், திமுகவுக்கு நேரடியாக போய் நாங்கள் அழைப்பிதழ் கொடுப்போம். அதுவும் சொல்லிட்டாரு, கொடுக்கலன்னு சொல்லிட்டாரு. நாங்கள் அழைப்பெல்லாம் கொடுக்கல, சொன்ன உடனே எங்களுக்கும் அதில் உடன்பாடு இருக்குங்க, நாங்கள் 2 பேரும் அனுப்புகிறோன்னு அனுப்புகிறாங்க. யார்? திமுக. அவர் போய் சிஎம்ஐ பார்த்ததுலாம் அது வந்து முதலீடுகளை ஈர்த்ததற்காக பாராட்டு. நீங்கள் வந்து ஒரு அழைப்பிதழ் தயார் பண்ணி திமுகவை அழைக்கிறோம்லாம் எதுவும் அவங்க கொடுக்க மாநாடு வந்து அழைப்பிதழ்லாம் வந்து நீங்கள் பேசின பிறகு தான் அழைப்பிதழ் தயார் பண்ணுவாங்க. அழைக்கிறது தான் ஒரு இது, போய் கேட்குறது. இவர் போய் சிஎம் பார்த்து இது பண்ணுறாரு. அந்த மாதிரி வேறு எதுக்காவது போங்க. நீங்கள் அழைக்கிற வரலாம் சொல்கிறீங்க, இது ஒரு பொதுவான நிகழ்வு. நான் ஏற்கனவே சொன்னேன், பொது அழைப்பு வரலாம் என்று சொல்வதற்கும் அழைக்கிறேன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இந்த கேம்லாம் விளையாடிட்டு இருக்க முடியாது. வார்த்தையில் விளையாடுறதெல்லாம் ரொம்ப நாளைக்கு ஓடாது, செல்லா காசு ஆகிடுவாங்க. அப்போ வரலாம் திமுக, அதிமுகவுக்கும் விஜய்க்கும், அழைக்கிறோம் திமுகவுக்கு, கூட்டணி கட்சிகளுக்கு அப்படின்னு. இதில் வேறு கூட்டணி கட்சிகள் நாங்கள் வந்து எங்களுடைய ஐநா சபை தீர்மானம் போடணும், அங்கே கேட்கணும் இங்கே கேட்கணும்னு சொல்லும் போதே இவர் வந்து அவங்களாம் அழைக்கிறாங்க. அதனால் இது ஒன்று. இதோட பெரிய காமெடி, யாரை எதிர்த்து பண்ண போகிறீங்க? மதுவிலக்கு ஆட்சியாளர்கள் எதிர்த்து மது கடையில் மூடணும், அதுக்காக எதிர்த்து பண்ண போகிறோம். சரி, யார் வரப்போகிறா? திமுகலேருந்து கலந்துக்கிறாங்க. சரி, என்னங்க திமுகலேருந்து கலந்தாங்கன்னா அதுக்கு இவர் ஆலூர் ஷானவாஸ் ஒரு விளக்கம், புது விளக்கம் கொடுக்குறாரு. இது வந்து அகில இந்திய லெவலில் இந்த கோரிக்கை நாங்கள் வந்து அப்படின்னு.
அப்போ இவங்க வந்து எதுக்கு நடத்துகிறாங்க, ஏன் நடத்துகிறாங்கன்றத வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட குழப்பம். ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா கூட்டணி இதுக்கான இதை இப்போவே ஆரம்பிக்கிறாங்க. இல்லைன்னு சொல்லிட்டாரு. நான் அப்படி வந்து இது அரசியலுக்காக, தேர்தல் அரசியலுக்காக பண்ணால் அதை விட அசிங்கம் எதுவும் இல்லை, அதுக்காக நான் பண்ணலைன்னு அவர் சொன்ன பிறகு நம்ம அப்படி கேட்குறது. ஆமான்னு சொல்லுவாங்களா? ஆமான்னு சொல்ல மாட்டாங்கல்ல. ஏதாவது மாற்றம் கொண்டு வரணும்னா பேசுவாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு விளக்கம். தேர்தலுக்கு 1.5 வருஷம் இருக்குது, இப்போவே வா பண்ணோம். அது இப்போ ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும். தேர்தலுக்கு நெருக்கத்தில் ஆரம்பித்தேன்னா நீங்கள் அந்த ட்ரெண்டெல்லாம் உருவாக்க முடியாது. இல்லை, தேர்தல் நேரத்தில் மட்டும் ஏதாவது பேசுனா தேர்தல் அரசியலை தான் நீங்கள் பண்ணுறீங்க, மக்களுக்காக என்ன போராடினீங்கன்னு கேட்குறீங்க. மக்களுக்காக என்ன போகிறோம்? மக்களுக்காக தான் இந்த போராட்டம். நான் இப்போ கேட்குறேன், மக்களுக்காக என்ன போகிறோம்னா அதுதான் இந்த போராட்டம், மது ஒழிப்பு. எது போராட்டம் இல்லை, இது ஒரு மாநாடு. இதுக்கு முன்னாடி வள்ளுவர் கோட்டத்தில் கள்ளச்சாராயம் விஷயத்துக்கு போயிட்டு ஒரு வந்து அடையாளப்பூர்வமான ஆர்ப்பாட்டம் வேற. போராட்டம் நடத்தினா அடையாளம்ன்றீங்க, மாநாடு நடத்தினா அது அரசியல்ன்றீங்க, அப்புறம் என்ன தான் பண்ண முடியும்? வேங்கை வயல் வந்தது, அதுக்கும் போயிருந்தாங்க. அதுக்கு என்ன மார்க்சிஸ்டுகள் மாதிரி இவங்களும் ஒரு அடையாளப்பூர்வ போராட்டம் நடத்துறாங்க. அதுக்கப்புறம் ஒரே கூட்டணிலேருந்து வெளியே கேட்குறேன், நான் என்ன கேட்குறேன் அதை தான் சொல்ல வரேன். நீங்கள் அதிமுகக்கும் விடுதலை சிறுத்தைகள், சிபிஎம், சிபிஐ, மதிமுக இவங்களும் வித்தியாசம் இருக்குது. இன்றைக்கி கூட கிண்டியில் ஒரு இதெல்லாம் நீங்கள் பாருங்கள், நீங்கள் சொல்கிறீங்கல்ல இன்னும் 1.5 வருஷம் இருக்குன்னு, ஏன் இப்போ ஆரம்பிக்கிறாங்க? இப்போ ஆரம்பித்தா தான் காலம் கரெக்டாக இருக்கும். இவ்வளோ நாளாக மார்க்சிஸ்டுகள் என்ன பண்ணியிருந்தாங்க? இப்போ பாருங்கள், கிண்டி ரேஸ் கோர்ஸ் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக போராட்டம் நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதர் சங்கம் இது தனியாக போய் புகார் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மதுரையில் நிதி கம்மியாக ஒதுக்கிறீங்கன்னு இன்றைக்கி வெங்கடேசன் வாழ்க்கையிலே முதல் தடவையாக திமுகவுக்கு எதிராக ஒரு சும்மா அப்படியே மயில இருக்க தடவுற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அப்போ இதெல்லாம் என்ன? இவங்கெல்லாம் வந்து நேரடியாக முதல்வரை பார்த்து இந்த கடிதத்தை அறிக்கை வர்றது மேலே கொடுக்கலாம். நேரடியாக கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து நீங்கள் அந்த மாதிரி இது குடியிருப்புகளாக கட்டணும், விளிம்பு நிலை மக்களுக்கான இடத்த ஒதுக்கணும், பல கோரிக்கைகள் வச்சுருக்காங்க. அந்த மாதிரி நீங்கள் பேசலாம். ஏன் இந்த மாதிரி வேலை பண்ணுறீங்க? இதுதான் பிரச்சனை. இவங்க போராட்டம் அப்படின்றத விட்டுட்டாங்க. கூட்டணி வேறு, தொகுதி பங்கீடு வேறு, கொள்கை வேறுன்னா பேசுகிற திருமாவளவனோ இல்லை இவங்களோ நல்லா வார்த்தையில் பேசுவாங்க. நடைமுறை என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 வருஷமாக கம்முன்னு இருந்தாங்க. நீங்கள் சொல்கிறீங்க போராட்டம் நடத்துகிறாங்க மக்களுக்கான இதுன்னு. 21லேருந்து மது விலக்கு இருக்குது தானே செய்யுது. கள்ளச்சாராய சாவு வந்து இதில் விழுப்புரத்துலேயே நடந்ததில்ல. அப்போ எங்கே போயிருந்தார் திருமாவளவன்? அவர் சொல்கிறார், அதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறாரு. கள்ளக்குறிச்சி போயிருந்தேன், அங்கே இருந்த பெண்கள். கள்ளக்குறிச்சி கேட்கல, நான் விழுப்புரம் கேட்குறேன். ஆமாம் நடந்தது. ஆனால் அவர் வந்து கள்ளக்குறிச்சி போயிருந்தப்ப அங்கே இருந்த பெண்கள் என்ன பார்த்து கேட்டாங்க. விழுப்புரம் போலையா? உடனே அதை நான் பண்ணுறேன். விழுப்புரத்தில் 38 பேர்கிட்ட போனாங்க. சனாதனம் அன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது இல்லை? தேசிய அளவில் ஒரு சனாதன சக்தியை வீழ்த்த வேண்டிய தேவை இருந்தது. என்ன வீழ்த்தி முடிச்சிட்டாங்களா? தமிழ்நாட்டில் வீழ்த்திட்டாங்கல்ல. யார் இவர்களா இல்லாட்டி பெரியார் காலத்தில் இருந்தா? திமுக கூட்டணி வீழ்த்தி இருக்கிறது. 40 இடங்களை ஜெயிச்சிருக்காங்க. பாஜக ஒரு தேர்தல் வெற்றி தான் வீழ்த்துறதுக்கு அடையாளமா? அவன் அதிகாரத்திலேருந்து அவங்களை அப்புறப்படுத்தணும்ல. அதிகாரத்திலேருந்து இவங்க எப்போ அவங்க அதிகாரத்துக்கு இங்கே வந்தாங்க? சனாதன சக்திகள் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறது 2014 தானே. தமிழ்நாட்டில் வந்தாங்க, நான் போனாங்களே, அது முடிஞ்சு போன கதை. இன்னைக்கு அவங்க தெளிவாக இருக்காங்கல்ல. எப்போ வந்தாங்க? எந்த காலத்துலேயும் வரலையே. தேர்தல் அரசியல் இங்கே ஆரம்பித்தது நீதி கட்சி தான் வந்தது. அதுக்கப்புறம் அது அப்படியே தொடர்ந்தது. திராவிடர் கழகம், திமுக, காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸ் சனாதன கட்சின்றீங்களா? இல்லை. அப்போ காங்கிரஸ் இருந்தது. 67 அப்புறம் திராவிட இயக்கங்கள் வந்தது. திராவிட இயக்கங்களோட ஆட்சி தொடருது. இதில் எங்கே சனாதனத்தை வீழ்த்துனீங்க? மத்தியில் இருக்கக்கூடிய ஆட்சியை வீழ்த்தணும்னா இங்கேருந்து தான் நம்ம அதை பண்ண முடியும். நீங்கள் தான் முதல்ல தமிழ்நாட்டுக்குன்னு சொன்னீங்க. தமிழ்நாட்டில் இருக்க 40 விழுப்புரத்தில் ஆரம்பித்தேன் மாவட்டத்தில். நீங்கள் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தீங்க. நான் தமிழ்நாட்டில் கேட்டோன்னா இது இவரை மாதிரியே திருமாவளவன் மாதிரியே நீங்கள் இப்போ அகில இந்தியம் போயிட்டீங்க. நான் இப்போ அகில இந்தியம் கேட்டேன்னா நீங்கள் இன்டர்நேஷ்னல் போயிட்டீங்க. அதனால் இது எல்லாமே இவங்க வந்து பண்ணுறது தேர்தல் அரசியல் தான். ஆனால் வெளியில் என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து கொள்கை இது அவ்வளோ உங்களுக்கு கோபம், அவ்வளோ உங்களுக்கு மது விலக்கு இதெல்லாம் இருந்ததுன்னா நீங்கள் சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏ இருக்காங்களா? 4 6 4 பேரும் பல விஷயங்கள் மதுவுக்கு எதிரான இதில் வந்து பேசியிருக்கலாம். ஈவன் இதில் விழுப்புரத்துலேருந்து நீங்கள் பல விஷயம் பேசியிருக்கலாம். அந்த 500 கடைகள் மூடுறதுன்றது நடைமுறைக்கு வரலன்றதை பேசியிருக்கலாம். பார்கள் திறந்து வச்சுது, பல விஷயங்கள். ஏதாவது ஒன்று இவங்க பதிவு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதை விட சண்டை போடுவாங்க எதிர்கட்சிகள் பேசும்போது. திமுக ஆதரவாக எந்திரிச்சு நிலைய வித்வான்கள் மாதிரி தான் இவங்க சண்டை போடுறதா நான் பார்த்துருக்கேன். இவங்களுடைய பேச்சுகள் எல்லாமே மார்க்சிஸ்டுகள் கொஞ்சம் அதில் குறைச்சி ரொம்ப உடனே காமிச்சிட முடியாதுல்ல. அதனால் அவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் பேசுவாங்க. அது பெரிய பிரச்சனையாக இருக்காது. இப்படி தான் போய்கிட்டு இருந்தது. அதனால் இவங்க நோக்கம் எல்லாம் இப்போ 2026க்கு திமுக இவங்களுக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. 200 இடம் அப்படின்றப்போ அப்போ நம்மளுடைய நிலம் என்ன அப்படின்றத இப்போ இவர் ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு தான் இது. நீங்கள் கூப்பிடுங்க,
நீங்கள் தான் தைரியமான ஆள் தானே, அதிமுக கூப்பிடுங்க. அவர் தான் ரெடியாக இருக்கார். இன்றைக்கி ஏதாவது சொன்னாரா எடப்பாடி? சொன்னப்போ அழைத்தால் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளை பரிசீலனை செஞ்சுட்டு பங்கேற்பது பற்றி நாங்கள் முடிவெடுப்போம்னாரு. விஜய்க்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே, கூப்பிட்டா யாரையாவது ஒருத்தர் அமைச்சிட போகிறாரு. நீங்கள் தான் வாழ்த்துலாம் சொல்கிறீங்களே தம்பி விஜய். அதுவும் என்ன சொன்னீங்க, விளிம்பு நிலை மக்களுக்காக, விளிம்பு நிலை மக்களுக்காக நிற்கிற ஒரு கட்சியை கூப்பிட்றது ரொம்ப நல்ல விஷயம். நான் பாதிக்கப்படுறது விளிம்பு நிலை மக்கள் தானே, மதுவால் கூப்பிட வேண்டியதானே, என்ன தயக்கம்? இல்லை, ஒரு பொதுவான அழைப்பை ஏற்று வரணும்ல, பொது பிரச்சனைகளுக்கு நம்ம அழைப்பை ஏற்று அப்போ அலைங்கள். ஏங்க கூப்பிடாத கலந்து எப்படிங்க போவாங்க நீங்கள்? நான் எல்லா கல்யாணத்துக்கு அப்படி போகாமல் இருக்கலாம் சார். இது ஒரு பொது விஷயம், எல்லாருக்குமே இருக்கு. எங்கே கூப்பிடாம போவாங்கன்னா துக்க நிகழ்வுகள் மட்டும்தான், மற்ற எல்லாத்துக்கும் கூப்பிட்டா தான் போவாங்க. இன்னொன்று சொல்கிறேன், ஒரு உதாரணம், நான் பொதுவான ஆள். ஏன் இவர் மணல் கரிகால கல்யாணம் நடந்தது, எல்லாரும் போல் இந்த சைடு துரைமுருகன் தாலி எடுத்து கொடுக்க, இந்த சைடு எடப்பாடி இது பண்ண நடந்ததில்ல. அங்கே மட்டும் இந்த ஒற்றுமை எப்படி வருது? அது மாதிரி இது என்ன சொல்கிறாரு, இது மது போதை மது ஒரு மாட்டை பாதிக்கிற விஷயம், இளைய தலைமுறை பாதிக்கிற விஷயம். எல்லாரும் வரணுன்றாரு. எல்லாரும் வரணும்னா உங்கள்கிட்ட தான் நீங்கள் ஆரம்பிக்கணும், எல்லாரையும் அழைக்கணும். நீங்கள் கூப்பிட்டு வரலைன்னா அவங்க அம்பலப்பட்டு போயிடுவாங்க. அதிமுக நீங்கள் கூப்பிட்டு வரலைன்னா அம்பலப்பட்டு நீங்கள் தான். இவரே சொல்கிறாரு, முதல்வரே சொல்கிறாரு, அது திருமாவளவன் இதுக்கு தான் நடத்துகிறாருங்க அப்படின்றாரு. அப்புறம் என்ன பிரச்சனை? இன்னொன்று, நீங்கள் உங்களுக்கு பிரச்சனையே மது கடைகளை மூடணும் இந்த மாதிரிலாம். அப்போ அது யார் இங்கே ஆட்சியில் இருக்கா? திமுக. திமுக இருக்கிறவங்களே கூப்பிட்டு மேடையில் வச்சுக்கிட்டு தான் நீங்கள் கோரிக்கை வைக்க போகிறீங்க. அதிமுக கூப்பிட்ற என்ன பிரச்சனை? இல்லை, இப்போ அதிமுகவும் ஒரு உண்ணாவிரதம் பண்ணாங்க சட்டசபை பிரச்சனைக்கு அப்புறமா. அன்னைக்கு அந்த உண்ணாவிரதத்துக்கு நாம் தமிழர் கட்சி நேரடியாக போய் ஆதரவு கொடுத்தாங்க. என்ன எடப்பாடி பழனிசாமி வீட்டுக்கு இன்விடேஷன் அனுப்புனாரு. அது அவங்க தீர்மானித்தாங்க. இப்போ அதிமுக இவங்க அலைக்காட்டியும் பரவாயில்ல, அந்த மதுவிலக்கு மாநாட்டில் கலந்துக்கிறேன்னா அது அவங்களுடைய பெருந்தன்மை. நீங்கள் அதை கொண்டு இதில் சேர்த்து அழைக்கணும்னு இப்போ அது இல்லைங்க, அன்னைக்கு நாம் தமிழர் கட்சியுடைய பெருந்தன்மை. அதே எப்படி அதிமுக இருக்கணும்? இப்போ நாம் ஏன் இருக்கணும்னு கேட்குறேன். நீங்கள் மாநாடு பொது பிரச்சனை நீங்கள் அப்போ நீங்கள் பண்ணிருக்கணும். சிஎம்ஏ பார்த்துருக்கூடாது. திமுகலேருந்து 2-3 கூட்டணி கட்சி தலைவர்ன்ற அடிப்படையிலையோ இல்லை முதல்வர் அடிப்படையிலோ சந்திக்கிறதுல என்ன தப்பு இருக்குது சார்? இந்த நேரத்தில் சந்திக்கிறது தான் பிரச்சனை. நீங்கள் சந்திச்சிங்க, அவங்க உடனே அறிவிப்பு வருது, 2 பேர் கலந்துக்கிறாங்க, அவ்வளோதான். இன்னொன்று நான் என்ன கேட்குறேன், திரும்பி என்ன தடை? பொது மாநாடு. அதுவும் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ஆளும் சானுவாசனா சொல்கிறாரு, ஐயோ தமிழ்நாட்டு கிடையாது, அகில இந்திய லெவலில் அப்படின்றாரு. அப்போ தானே நிறைவேறாத கோரிக்கை நாங்கள் நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் அடையாளப்பூர்வம்னு நான் சொல்கிறது காரணம் இதுதான். என்னைக்கு நிறைவேறாத கோரிக்கையை சும்மா நடத்திட்டு போகிறாங்களோ அதெல்லாம் அடையாளப்பூர்வமான போராட்டம். அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுறீங்களா? அடுத்தடுத்த போராட்டங்கள் மூலிமா அதை வென்றெடுக்கிற வேலையை பண்ணுறீங்களா? அந்த கோரிக்கையை விடாமல் தொடர்ச்சியாக கொண்டு போகிறீங்களா? அந்த கோரிக்கைக்கு வலு சேர்க்கிற வேலையை பண்ணுறீங்களா? இதுதான் தொடர் போராட்டம் சொல்கிறது. இது இன்றைக்கி யாரும் பண்ணுறது இல்லை. இப்போது ஸ்டெர்லைட்டில் பண்ணார் வைகோ, இதெல்லாம் பண்ணாங்க. அதுதான் போராட்டம், தொடர் போராட்டம். ஆனால் இங்கே இது திடீர்னு ஒரு ஞானோதயம் வந்துடுச்சு. 2024 தேர்தலுக்கு அப்புறம் 200 இடம் நிற்கிறேன்னு சொன்னோம்னா, ஐயோ இப்போவே நம்ம அழுத்தம் கொடுக்கணும்னு இது டக்குன்னு வார்த்தையை விட்டார். நான் அன்றைக்கே சொன்னேன் உங்கள்கிட்ட, வார்த்தையே விட்டுட்டார். வரலாம்னாரு. உடனே அவங்க ஐயா அப்போ அந்த தாவேகா அப்படின்னு கேட்டவுடனே தாவேகாவும் வரலாம், தம்பியும் வரலான்ட்டாப்புல. ஆனால் அழைக்கிறதுல பாரபட்சம். அதுதான் பிரச்சனை. கூப்பிடுங்க, ஒரு நல்ல ட்ரெண்டை உருவாக்குங்களேன். ஒரு நல்ல நீங்கள் பொதுவான தலைவர், திரும்ப அனைவரும் மதிக்கக்கூடிய தலைவர். அதிமுக கூப்பிட்டா ஸ்டாலின் கோச்சிக்கு போகிறாரா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. உங்கள் வீட்டு கல்யாணம் மாதிரி அது பொது மாநாடு, கூப்பிடுங்க, ஜாலியாக எல்லாரும் வச்சு எல்லாரும் கோரிக்கை, மதுவை ஒழிப்போன்னு சொல்லிட்டு எல்லாரும் கோரிக்கை வைப்போம். 8 கடை எக்ஸ்ட்ரா திறப்போம். என்ன கெட்டு போகுது? கோரிக்கை தானே. இப்போ எல்லா போலீஸும் சேர்ந்து உறுதிமொழி, அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோன்ட்டு நம்ம வாட்டெலாம் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏன்ப்பா நீ தாங்கப்பா தடுக்கணும், நீங்கள் தான்ப்பான்னா அதாங்க அந்த மாநாடு போட்டோம்ல, எல்லாம் தீர்மானம் போட்டோம். அன்றைக்கி அதான் நடக்க போகுது. திமுகவும் சேர்ந்து மதுவை ஒழிப்போன்னு தீர்மானம் போட போகிறாங்க. ஆட்சியில் இருக்கிறது அவங்க, மது கடைகளை மூட வேண்டியது அவங்களும் சேர்ந்து தீர்மானம் போட்டு 26 எலெக்ஷனுக்கான ஒரு மைய பொருளாக மாறாதா? 2016 எப்படி மது ஒழிப்பு பிரதான பேசு பொருளாக இருந்ததோ அது மாதிரியான ஒரு சூழல் உருவாகும் நீங்கள் பார்க்கலையா? இது அதிமுக பங்கேற்று இவர் விஜயை கூப்பிட்றாரு அப்படின்னா இதாக மாறும். இப்போவும் ஒன்று சொல்கிறேன், திருமாவளவன் ஆரம்பிச்சிட்டாரு, புலிவாலை பிடிச்சிட்டாரு. இப்போ அவர் இல்லை திமுக கூட்டணி உறுதியாக இருக்குன்னா நடக்காது. இது தொடரும். இது அடுத்து காங்கிரஸுக்கும் தொடரும். காங்கிரஸ்லையும் ஆரம்பிச்சிட்டாங்க, அங்கங்கே கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க, பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மார்க்சிஸ்ட்டுகளும் இந்த மாதிரி ஆரம்பிக்கிறாங்க. இப்படியெல்லாம் பேசினாலே உடனே கூட்டணி மேலே அதிருப்தியில் இருக்காங்க, கூட்டணி விட்டு வெளியேறிடுவாங்கன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? இவ்வளோ நாளாக என்ன பண்ணாங்க?
இல்லை இவ்வளோ நாளாக பேசலன்னு நம்ம எல்லாம் என்ன கேட்டோம், எங்க கூட்டணியில் இருந்தாலும் நீங்க மக்கள் பிரச்சனைகளை பேசணுமா இல்லையான்னு கேட்டோம். பேசினா உடனே கூட்டணிக்கு எதிராக பேசுறாங்கன்னா எப்போ பேசுறாங்கன்றதான் கணக்கு. நீங்க 1.5 வருஷம் இருக்கு சார். நீங்க தேர்தலுக்கு ஒரு 6 மாசம் குறைந்தபட்சம் இருந்தா கூட நீங்க சொல்ற நமக்கு தான் 1.5 வருஷம். இவங்களுக்கு வந்து இந்த ட்ரெண்ட்லாம் செட் பண்றதுக்கு பத்தாது. இந்த 1.5 வருஷமே பத்தாதுங்க. எப்பதான் பேச முடியும் சார்? இதுக்கு முன்னாடி பேசியிருந்தா மக்களவை தேர்தல் சொல்லி 3.5 வருஷம் என்னங்க பண்ணீங்க? இல்ல இதுக்கு முன்னாடி பேசினா மக்களவை தேர்தல் சொல்லி என்ன மக்களவை தேர்தல் 3.5 வருஷமா என்ன பண்ணீங்கன்னு கேட்குறேன். 2021 இருந்து இப்போ வரைக்கும் நீங்க அதெல்லாம் விட்டுருங்க. இந்த பொதுக்கு தானே சொல்றீங்க. மது விலக்கு மாநாடு நடத்த வேண்டியதானே? என்ன உங்களை எது தடுத்தது? ஏன் இப்போ தூக்கிட்டு வரீங்க? ஒரு ஆட்சி வருது, அவங்க பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை தான். நீங்க 1-2 3 வருஷம் ஆயிடுச்சு பண்ணலன்றதுனால இப்ப 2 வருஷத்துலயாவது 1-2 இருந்தா பரவாயில்ல. மக்கள் பிரச்சனை தலைக்கு மேல வந்து நிக்குது. எதை பத்தியும் பேசுறது கிடையாது. நீ யோசிச்சு பாருங்க. பால் ஆவின் நிறுவனம் வந்து எப்படி இருந்த நிறுவனம் இன்னைக்கு இப்படி போய் இருக்குது. அதுல நடக்கிற விஷயங்களை வெளியில சொல்லிட்டே இருக்காங்க சங்க நிர்வாகிகள் எல்லாரும். நீங்க என்ன யாரு சொல்லும் போது சொல்லணும், அது இந்த மாதிரி ஆகுதுங்க, இது எப்படிங்கன்னு கேட்கணும். அப்படி கேட்டாதான் கொஞ்சமாவது சிஎம் கவனத்துக்கு போகும். கூட்டணி கட்சியே கேட்குறாங்க, என்ன ஏன் பண்ணுறீங்க, அது பண்ணுறீங்க அப்படி. அறிக்கைகள்லாம் வருது இல்லை, இஷ்யூஸ்க்கெல்லாம் அறிக்கை விடாம கருத்து சொல்லாமல் யாரும். ஆவின் பற்றி திருமாவளவன் சொன்ன அறிக்கை ஒன்று சொல்லுங்கள், ஏதாவது ஒன்று சொல்லுங்கள். இல்லை இடதுசாரிகள் சொல்ல ஒரு குறிப்பிட்ட பிரச்சனையை எடுத்து நம்ம கேட்கறது இல்லாம இல்லைங்க. நான் தான் நீங்க தமிழ்நாட்டில் 3 வருஷத்துல தான் கேட்குறேன். திருமாவளவன் எதுவுமே மின் கட்டண உயர்வுக்கு என்ன பண்ணாங்க? மின் கட்டணம் உயர்ந்தது இல்லை, என்ன பண்ணாங்க? அறிக்கைகள் வந்தது, என்ன வந்துச்சு? மக்களை பாதிக்கிற மாதிரி விஷயங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. இல்லையே, பெருசாலாம் எங்கேயுமே வரலையே. நீங்கள் தானே சொன்னீங்க அவங்க ஏன் போராடலான்னு கேட்குறீங்க. அதுன்னு நான் இப்போ கேட்குறேன், என்ன பண்ணீங்க? 1-2 போராடுறத வந்து சாலை மழைநீர் பாதிப்பு வந்ததுங்க. மழை பெஞ்சு பெரிய பாதிப்பு வந்தது, என்ன பண்ணாங்க? இதை விட யாரும் செய்ய முடியாதுன்னு பேசினார் கே பாலகிருஷ்ணன். அவருதா அவர் எந்த உலகத்தில் இருந்தார் கே பாலகிருஷ்ணன்? நீங்கள் சும்மா இருந்தால் கூட பரவாயில்ல. குழந்தை வாயை திறந்து அப்பா நீ எப்போ சாவன்னு கேட்டுச்சான், அந்த மாதிரி கதை. நீ பேசாட்டி கூட பரவாயில்ல, பேசுனா எப்போ சாவான்னு கேட்ட கதை. நீங்கள் கம்முன்னு போயிருந்தாருன்னா இது வெங்கடேசெல்லாம் பண்ணுறாரு. இந்தி இல்லை, போஸ்ட் கார்டில் இந்தி திணிக்கிறார்கள், ரயில் பெட்டியில் இது இல்லைன்னு போகிற அந்த மாதிரி ஏதாவது பண்ணிட்டு போயிருந்தாலும் பரவாயில்ல. இதை விட சிறப்பாக யாரும் கையாள முடியாதுன்ட்டு போனார், பேசினார். அதனால் எல்லாம் நான் இப்போ ஞாபகத்துக்கு வர ஒவ்வொரு விஷயமா கேட்குறேன். இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்ல முடியும். என்கவுண்டர்கள் கம்யூனிஸ்டுகள் இது எதிரானவங்க, கரெக்டாக கையை காலை உடைக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, பாத்ரூமில் வழக்கு இருந்தாங்க. சரி, இந்த ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்காவது இப்போ இருக்கிறவங்களுக்கு பாதி பேர் வந்து ஆதரவு ஊடகமாக மாறிட்டாங்க, மீதி பேர் இந்த ஜர்னலிஸ்ட்னு என்னால் தெரியல, சட்டம்லாம் என்ன இது என்னன்னு தெரியல. அதனால் இதெல்லாம் ஒரு பிரமிப்பாக பார்க்குறாங்க, ரசிக மனப்பான்மையோடு இதை வரவேற்கிறாங்க. ஓகே, நீங்கள் யார்? எவ்வளோ பெரிய பாரம்பரியம், காவல்துறை அடக்குமுறை, இந்த மாதிரி பல இதை பார்த்து வந்தவங்க தானே. கொஞ்சம் வாய் திறக்கலாம்ல. முதல்வர் இதெல்லாம் பார்க்குறாரா இல்லையா? இது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய இது தண்டனைன்றது சட்ட ரீதியாக தண்டனை இருக்குது. அப்புறம் இது என்னங்க, இது எத்தனை தண்டனை? அப்போது எதுவுமே வந்து இது கிடையாது. இவங்க நினச்சா போராட்டம் ஆரம்பித்து பண்ணால் நம்ம வந்து நம்முடைய வேலை என்னென்னா, பாருங்கள் மதுவிலக்காக பண்ணுறாரு, மதுவை ஒழித்தே தீர்வுன்னு சொல்கிறாரு இவர் அப்படின்னு நம்ம சொல்லணும். இவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் தூக்கிட்டு அதிமுக வரலான்னு சொல்லுவாங்க. ஐயா பாருங்கள் அதிமுக கூப்பிட்டார் சொல்லணும். அதிமுக கூப்பிடவே மாட்டார், திமுகவை நேரடியாக போய் அழைப்பார். அங்கே 2 பேர் கலந்துக்கிறாங்க. எந்த அரசு எதிர்க்கோ அந்த எந்த அரசு கலைகளை மூட வேண்டிய இடத்துல இருக்கோ அவங்களையும் கூப்பிட்டு மேடையில் வச்சுட்டு தீர்மானம் போடுவாங்க. நம்ம அதையும் செம்மையாக பண்ணுறாங்க, திருமாவளவன் பண்ணுறாருங்க. அதே தான் விஜய்க்கும் வாழ்த்து சொல்கிறது. வாழ்த்து சொல்கிறீங்கல்ல, சரி அதிமுக விட்டுருங்க, திமுகவுக்கு பிடிக்காது, விஜய் கூப்பிடுங்க, என்ன பிரச்சனை வந்துட போகுது? சின்னவர் கோச்சிக்குவாரா? இதுதான் பிரச்சனை. அதனால் ஆனால் இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த கூட்டணி நம்ம வந்து இப்போ இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்தால்தான் ஏதோ 200 சீட்டு நிற்கிதுன்றது சரி போய் தொலையுது, நமக்கு பிரச்சனை, இவங்களெலாம் விட்டா சிக்கல்னு பழையபடி இந்தா பிடிங்க 6 சீட்டு அப்படின்றதுல வந்து திமுக நிற்கும்னு தெரியுது. அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி இப்படியே தொடர்றது திமுக தலைவர் கையில் இருக்குது. அதுக்கு தான் இவங்க இதை உருவாக்குறாங்க. இல்லை அந்த கூட்டணி இதாகுது பிரச்சனைனா அதிமுக கிட்ட இல்லாட்டி வேற எங்கேயா வெளியில் போகுதுன்னா விட்டுட்டாங்கன்னா சிக்கல்ன்றாங்க.